பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் நடக்க போற வீக்கெண்ட் எபிசோட்ல கானா வினோத் அப்புறம் ரம்யா ஜோ இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி மக்களுக்கும் கானா வினோத் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட பெயரை பத்தியும் விளக்கங்கள் கொடுத்திருக்காராம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீக்கெண்ட் வந்தாலே விஜய் சேதுபதி அவர்கள் யாரை ரோஸ்ட் பண்ண போறாரு, யாருக்கு குறும்படம் போட போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்படும். அந்த வகையில இந்த வாரம் ரொம்ப ஹாட் டாபிக்கா விவாதிக்கப்பட்ட விஷயம் வந்து கானா வினோத் அப்புறம் திவாகர் இவங்களோட இஷ்யூவை பத்தி தான். அதுக்கப்புறமா கானா வினோத் அப்புறம் ரம்யா ஜோ இவங்களோட ஒரு வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சது. இந்த வாரம் நடத்தப்பட்ட அந்த டாஸ்க் எல்லாத்துலயும் கானா வினோத் அடிச்சு தூள் கிளப்பியிருந்தாரு. குறிப்பா அத்தான் செத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டாஸ்க் அப்ப விக்ரம் அவரோட டாஸ்கை முடிச்சுட்டு வரும்போது கானா வினோத் ரம்யா ஜோவை ஹக் பண்ற மாதிரியும் கட்டி பிடிக்கிற மாதிரியும் சில வீடியோஸ் வெளியாகி கானா வினோத்தோட இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த ஷோல கானா வினோத் எப்படி நடந்துக்கலாம், இவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை வந்து அந்த அளவுக்கு ட்ரோல் பண்றாரு, மீம் பண்றாருல்ல, அப்படி இருக்கும்போது கானா வினோத் ஒழுங்கா நடந்துக்கணும், பெண்கள் கிட்ட அவர் இப்படிதான் நடந்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வெறுப்பை ஏற்படுத்துற விதமா எக்கச்சக்கமான வீடியோஸும் அவரை பத்தியான கமெண்ட்ஸும் ட்விட்டர்ல ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் குறிப்பா விஜய் சேவரோட ஐடியா டேக் பண்ணியே இதை நீங்க வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். அந்த விஷயத்தை தான் விஜய் சேவர் இன்னைக்கு கானா வினோத் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க தொடர்ந்து நல்லதா பண்ணிட்டு வரும்போது ஒரு சில நேரங்களில் கெட்டது வரதான் செய்யும். ஆனா இந்த வாரம் முழுக்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் நீங்க நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும், டாஸ்க்கை அணுகிற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனாலதான் நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணும்போது கூட அது கெட்டதா மாறிடுது. உதாரணத்துக்கு கானா வினோத் அந்த டாஸ்க்ல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்றதுக்காக ரம்யா ஜோவை ஹக் பண்ணாரு. ஆனா வெளியில அது தப்பா போற்றே ஆகுது. பார்க்க எங்களுக்கு தப்பா தோணல, கானா வினோத்துக்கும் ரம்யா ஜோவுக்கும் அது வந்து டிஸ்கஸ்டிங்கா தெரியல. ஆனா ஆடியன்ஸ் கானா வினோத் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப புரியுதானே எங்க தப்பு பண்றீங்கன்னு. கெடுதலே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்க ஒரு நல்லது பண்ணாலும் தப்பு, நல்லதே பண்ணிட்டு திடீர்னு ஒரு கெடுதல் பண்ணாலும் அது தப்பு. மக்கள் கிட்ட நீங்க எப்படி போற்றே ஆகுறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆக மொத்தத்துல மக்கள் கேட்கிற மாதிரி கானா வினோத் அப்புறம் ரம்யா ஜோ இவங்களோட அந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஒன்றும் முகம் சுழிக்கிற மாதிரி தெரியல. அதை ரம்யா ஜோவும் பெருசா எடுத்துக்கல. அப்படி ரம்யா ஜோவுக்கு தப்பா இருந்துச்சுன்னா அவங்க பிக் பாஸ் கிட்டயோ இல்ல கன்ஃபர்ஷனோ கன்வே பண்ணிருப்பாங்க, வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா தான் பழகுறாங்க அப்படிங்கிறத பல நேரம் ரமேஷா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமானது ஒரு நைட்டும் இவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஹக் பண்ணிட்டு பல விஷயம் டிஸ்கஸ் பண்ண தூங்க போறாங்க. இதை மக்கள் பாக்குறாங்க இல்லையோ நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, மக்கள்கிட்ட அது எந்த அளவுக்கு போற்றையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருந்த கானா வினோத் திடீர்னு பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தால அவருக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி தோணுச்சு. அதுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த டாபிக் எடுத்துட்டு வந்தேன். மற்றபடி கானா வினோத் அப்புறம் ரம்யா ஜோ இவங்களோட அந்த வீடியோ பார்க்கும்போது எந்த விதமான தப்பான அணுகுமுறையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் ஸ்டேஜ்ல பேசியிருக்காராம். அந்த நேரத்துல கானா வினோத் எழுந்து தேங்க்ஸ் சொல்லி தன் கையால நன்றி தெரிவிச்சிருக்காரு. அப்பதான் ஒரு மிகப்பெரிய கரகோஷமும் கானா வினோத்து கிடைச்சிருக்குது. ரம்யா ஜோவும் எனக்கு வினோத்தனை அப்படி ஹக் பண்ணது பெருசா தப்பா தோணல சார், அப்படி வெளியே போட்டே ஆனா அது அவங்களோட தப்பு, பார்க்கறவங்க விதத்தை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரம்யா ஜோ விளக்கம் கொடுத்துட்டாங்க. இது மூலயமா கானா வினோத் அப்புறம் ரம்யா ஜோ விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது.